டிவிக்கே வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நேற்று நடந்ததுங்க. எல்லாரும் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு சில முக்கியமான விஷயத்த பார்க்குங்க. என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட் எடுத்து உறுதியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு அடுத்தது விஜய் வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சார். அவர் நிற்கிற தொகுதியை சொன்னார். அது 1 பெரம்பூர், 2 திருச்சி கிழக்கு. இது 2மே சொன்னதும் பயங்கர கிளாப்ஸுங்க. ஒரு தொகுதியை தான் அறிவித்தார். ஒவ்வொரு தொகுதியை சொல்லும் போதே பயங்கர கிளாப்ஸு. நல்லா இருந்தது. அடுத்தது ஒவ்வொரு வேட்பாளரை அறிவிச்சிட்டு வந்தார். அதில் மனசை கவர்ந்தது என்னென்னா, விஜயோட பர்சனல் டிரைவரு, அவர் பேர் சாரதி போல் இருக்கு. சாரதி அவருடைய பையனுக்கு விருகம்பாக்கத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு. விருகம்பாக்கத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு. அவரை கூப்பிட்டு அவர் அழுவார். நான் பார்க்கும்போதே மனசுக்கு டச்சிங்காக இருந்தது. அழுவார். அதுக்கு அடுத்தது அவங்க அப்பா சாரதியை கூப்பிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி 2 பேர்த்தையும் கட்டி அணைச்சி அவர் கை கொடுத்து அவர் கன்னத்தை துடைச்சி கண்ணிலேருந்து வர கண்ணீரை துடைச்சி அப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து அப்படியே அவர் மனசை தேர்த்தி அனுப்பி வைப்பாருங்க. ஆனால் இது மாதிரி விஷயந்தான் விஜயை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தான் உயர்வதோடு தன்னோட கூட இருக்கிறவங்களையும் உயர்த்தா இருப்பார். அதான் அவருடைய குணாதிசயமே. அடுத்தது என்னென்னா, இது இன்னொரு விஷயம், இந்த புலி படத்தில் ப்ரொடியூசராக இருந்தார் பாருங்க. அவரையும் விஜய் தான் இறக்கி விட்டார். அந்த படத்துக்கு ப்ரொடியூசராக விஜய் ஆக்கினார். அவர் இப்போ திமுகவில் இருக்கார். அதை விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு வேட்பாளர், அவர் என்ன செய்யணும்னா, அப்படியே கீழே விழுந்து கும்பிட்டு விஜய் காலில் விழுந்துருவார். கீழே விஜய் கிட்டத்தை வாவான்னு கூப்பிடுவார். ஆனால் வரமாட்டார். அவர் கிட்டத்தை கை கொடுக்கறதே தயங்குவார். அப்படியேப்பட்ட மனுஷன் நான் கூப்பிட்டு இருக்க தள்ளி கட்டி அணைச்சி அவருக்கு எப்படி போஸ் கொடுக்கணும், இப்படி போஸ் கொடுக்க சொல்லி கையாட்ட சொல்லி காமிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக அவர் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி வச்சாருங்க மனுஷன். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு டச்சிங்காக இருந்தது. இதை தான் பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா பல பேர் பேசிக்கிட்டு இருந்தது, விஜயை நெருங்க முடியாது, விஜயை பார்க்கவே முடியாது, விஜயை பார்த்துட முடியுமா, அவர் எம்எல்ஏ ஆகிட்டா, இப்படிலாம் பரப்புவாங்க. இந்த இமேஜை நேற்று உடைச்சாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்தது பேச ஆரம்பித்தார். பேசினத்தில் நாங்கள் புது கட்சி, இவங்களுக்கு என்ன தெரியும், அனுபவம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அனுபவம் இல்லை தான். எது இதிலலாம் அப்படின்னா அவர் சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். அவர் ஒரு சில பாயிண்ட் சொன்னார், நம்ம அது சொல்லும். கொள்ளை அடிக்கிறதுல அனுபவம் இல்லை, கல்குவாரியில் அனுபவம் இல்லை, கல்குவாரியில் கொள்ளை அடிக்கிறதுல அனுபவம் இல்லை, ஊடகவியலாளரை தாக்குறதுல அனுபவம் இல்லை. இதிலெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இல்லை. அது நம்ம அடிக்கிட்டே போகலாம். கனிம கொள்ளையில் அனுபவம் இல்லை, ஆற்று மணலில் அனுபவம் இல்லை, கொலை பண்ணுறதுல அனுபவம் இல்லை, இப்படின்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். மற்றதில் மக்களை எப்படி சந்திக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறதுல எங்களுக்கு அனுபவம் இருக்குது. மக்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு பேசினாருங்க. நல்லா இருந்தது. நான் இப்போ அறிவிச்சிருக்கிறதெல்லாம் வேட்பாளர் கிடையாது. இது ரொம்ப நல்ல வார்த்தை. இது வேட்பாளர் கிடையாது. இவங்க எல்லாருமே மக்களினுடைய காப்பாளர். இவங்க மக்களினுடைய காப்பாளர். இவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு, இல்லாட்டினா அதை மக்களுடன் மக்களாக இருந்து அதை அரசுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு முதன்மை ஆள், இல்லாட்டினா வேலையாளன்னு கூட இதாக சொல்லலாம். அப்படின்னா அவர் பேசுகிறதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். 3வது வேட்பாளராக நம்ம கரூர் மதியழகன். ஏன்னா அவர் பேரை சொன்னது அதே மாதிரி தான், ரொம்ப கிளாப்ஸு. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு
அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். ஏன்னா அந்த சம்பவத்தில் வந்து அரெஸ்டான ஒரே ஆள் அவருன்னு தான் நினைக்கிறேன் நான். அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருந்தார். அவர் பேரை சொன்னதும் அதே மாதிரி வந்து கிளாப்ஸ் வந்தது. அந்த நிகழ்ச்சி கரூர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதும் அவர் தான். அந்த கரூர் மாவட்ட செயலாளரும் அவர் தான். அதனால் வந்து அவர் பேர் அவருக்கு வேட்பாளர் நிற்க இடம் கொடுத்ததில் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் வந்து கிளாப்ஸ் வந்தது நல்லா இருந்தது. இதில் என்னென்னா, விஜய் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிற பேச்சு பரவலாக வந்து கேட்கப்படுது, பேசப்படுது. என்னென்னா, இவர் அப்போ பயந்துட்டாரா? பயந்துக்கிட்டு தான் எங்கே தோற்றுணுமே முன்னே 2 தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் ஒரே பதில் தான். அவர் பயப்படுறதா இருந்தால் அவர் அரசியல் களத்தையும் வந்திருக்க மாட்டார். எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துலான்னு தான் வர்றாரு, பார்க்கலான்னு. பயப்படுறதா இருந்தால் ஏன் வரணும்? அது நேற்றே பேசியிருப்பார் ஒரு வார்த்தை. என்னன்னா, எவ்வளவோ சொகுசு வாழ்க்கை இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன், உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எவ்வளவோ வலிகளையும் வேதனைகளையும் இந்த நெஞ்சில் வந்து தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசினார் பாரு. அது உண்மைதாங்க. இன்றைக்கி வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் மட்டம் தட்டணுங்கிற காரணத்தால் நம்ம வந்து அசிங்கம் பேசக்கூடாது. ஒரு சில பேர்த்த அப்படி பேசுதோ. இதே வந்து அவர் சினிமாவில் இருக்கும்போது இவரை வச்சு சம்பாதிச்சவங்கெல்லாம், இவர் கூட ஒரு சீன் 2 சீன் அந்த படத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்கலாம் இன்றைக்கி இவரை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் டைரக்டருங்கிற பேரில் வந்து இவர்கிட்ட போய் கதை சொன்னவங்கலாம் மோசமாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் உள்ள நபர்கள் அரசியலுக்கு விலை போயிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்தில் இது மாதிரி இல்லை. இதில் இன்னொரு விஷயம், பார்த்திபனுக்கு இன்றைக்கி தான் நாயுடுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. இவர் வந்து நான் நாயுடுன்னு போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காராம். அவர் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஃபஸ்ட்டு வருஷத்தும் விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசியிருந்தார். ஆனால் இப்போ போக அதான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாருங்க. ஆனால் அதுக்கு ஒரு இது ஒன்று சொன்னாருங்க. அதாவது அது வந்து தேர்தல் வாக்குறுதின்னு நினைக்காதீங்க, இது வந்து அண்ணன் கொடுக்குற உத்தரவாதம்னு நினச்சிங்க. உத்தரவாதம் நான் தரேன், உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு வந்து அதுக்கு உத்தரவாதமாக சொன்னாருங்க. நல்லா இருந்தது. அதில் வந்து சில விஷயம் சொல்கிறேன். படித்த பட்டதாரிங்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் மாதம் 4000 ரூபா தரேன்ருக்காரு, டிகிரி முடித்தவங்களுக்கு. அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு, டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்களுக்கு மாதம் 2500 தரேன்ருக்காரு. அடுத்தது பெண்களுக்கு வந்து நிறையா அறிவிச்சிருக்காருங்க. அவங்க படிக்கிறதுலேருந்து, பாதுகாப்புலேருந்து, கடன் உதவியிலேருந்து நிறையா வந்து திட்டம் அறிவிச்சிருக்காரு. இன்னும் வந்து முழுசாக வரட்டும். முழுசாக வந்து விவசாயிங்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அது மாதிரி பிரிவாக வந்து தேர்தல் அறிக்கை வந்து தயாராகிட்டு இருக்குது. நம்ம முழுசாக வந்து தாவேக்காவோட தேர்தல் அறிக்கைன்னு முழுசாக வந்து ஒரு வீடியோ, அதில் ஸ்பெஷலாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று போடும். அது இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருங்க. இப்போதைக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் அண்ணன் வந்து செங்கோட்டையன் வந்து நாமினேஷன் வந்து தாக்கல் பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து ஆதவ அர்ஜுனா தாக்கல் பண்ணிட்டாரு நாமினேஷனு. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பத்திரிகையாளர் ப்ரெஸ்ஸை சந்தித்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வந்து பழைய முன்னாடி இருந்த எம்எல்ஏ மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி 10 வருஷமாக 5 வருஷமாக இருந்தவங்க வந்து இங்கே எதுவுமே செய்யலை.
அதை பற்றி மு.க. ஸ்டாலின் எதுவுமே கேட்க மாட்டார். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு 3 மாதமும் எம்எல்ஏ ஆட்சி அமைச்சா ஒவ்வொரு 3 மாதம் கழித்து ஒரு எம்எல்ஏ ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த எம்எல்ஏ என்ன செய்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பொதுமக்களுக்கு என்ன குறை, இதெல்லாம் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே வந்து அவர் நிற்கிற வில்லிவாக்கம் தொகுதியில் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சார அலுவலகம் வந்து கட்டணும். அதுக்கு வந்து அப்போதே இருந்த இப்போ சிட்டிங் எம்எல்ஏ மந்திரி உதவியோடு எங்களை வந்து இந்த இடத்துல வந்து அலுவலகத்தை வந்து உடைச்சி காலி பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் வீதியாக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தலைவர் வந்து வேட்புமனு தாக்கல் வந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இப்போ அடுத்தது வந்து தலைவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வார். அடுத்தது வந்து பெரம்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூரில் வந்து பிரச்சனை இருக்குது. இங்கெல்லாம் தலைவர் என்ன பேசுகிறாருன்னு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ரொம்ப நன்றி.